குடும்ப வாழ்க்கையுடைய விஷயங்களில் தீர்வுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் அற்புதமானது. நம்ம நினைக்கிற மேற்கத்திய உலகத்தில் தீர்வுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவனுக்கு வழிகாட்டலே இல்லை. அவன் வழிகாட்டலே இல்லாமல் மனித சிந்தனைகளால் அவன் பட்ட அனுபவத்தை தொகுத்து புக்காக போட்டிக்கிறான். அதில் கொஞ்சத்தை எடுத்து குர்ஆன் ஹதீஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்கிறதுனால பிரச்சனை இரட்டிப்பாகுமே தவிர ஒழுங்காக என்ன செய்யாது, அது வரப்போவது கிடையாது. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வாக குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய தீர்வாக சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபுர் வத்தசபுர், பொறுமையை வரவழைத்து கொள்ளுந்தெல்லாம் சொல்லிக்கிறாங்க. 70 விதமான பிரச்சனைகளுக்கு நான் இயற்கையான பிரச்சனை சொன்னேன். அந்த பிரச்சனைகள் இயற்கையானதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் என்னன்னு சொன்னால் சபரை பற்றி தான். குர்ஆன்லே அல்லாஹு தாலா ஒரு முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம், அதில் அவர் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் அல்லாஹ் அதில் நிறைய ஹைரை என்ன செஞ்சிருப்பான், உருவாக்கி இருப்பான். நம்ம எதில் பார்க்குறோம், குர்ஆன் வசனம். ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, பொறுமையோடு நீங்கள் வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், வாழலாம்ன்றாங்க. அதே போல் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன, தலாக் பண்ண போகிறேன்னு சொல்லக்குள்ள அம்சிக் அலைக ஸௌஜக், உங்களோட மனைவியை உங்களோடையே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சில தீர்வுகளுக்கு இந்த 70 வீதத்தை தாண்டி உள்ள தீர்வுகள் இருக்கிற பிரச்சனைகள், அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2-3 வரிகளோடு அந்த முடிவுகள் எடுத்தாங்க. அற்புதமாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரிந்த செய்தி, சாபித் ரலியல்லாஹு செய்தி, அல்லாஹ் தூதர் இன்னி லா அத்தஹிமுஹு அலா தீனின் வலா குலுகின், நான் அவருடைய மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை, என்ற கணவருடைய மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை, அஹ்லாக்கை குறை சொல்லவும் இல்லை. மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை, அஹ்லாக்கை குறை சொல்லவும் இல்லை. இப்படி இன்னும் விளங்குறதுக்கே எங்களோட சமுதாயம் இல்லை. மார்க்கம் அஹ்லாக் ரெண்டும் உண்டு. சில இடங்களில் மார்க்கம் வேறு அஹ்லாக் வேறு என்ற விளக்கம் அவங்களுக்கு இருக்கி பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை, அஹ்லாக் அவருடைய கேரக்டரை நாம் என்ன குறை சொல்லவும் இல்லை. ஆனால் வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃப்ரை நான் வெறுக்கிறேன். நான் அப்படின்னா கணவனை நிராகரிக்கிறதை நான் வெறுக்கிறேன். வரலாற்றில் நம்ம படிக்கிற நேரத்தில் என்னன்னா அவரை கண்ட அவருக்கு பிடிக்குதில்லை, அவரை காணுகின்ற பொழுது வெறுப்பு என்ன செய்யுது இப்படி உள்ளத்தில் வருகிறது. ஆனால் கேரக்டர் நல்ல கேரக்டர், அவ சொல்கிறான் கேரக்டர் நல்ல கேரக்டர், தீன் நல்ல அடிப்படையிலான தீன், ஆனால் கண்டா பிடிக்குதில்லை. இப்படி ஒரு கேஸ் நமக்கு கிடச்சிட்டுன்னு வைங்க, இப்படி ஒரு பிரச்சனை, நம்ம இத்தனை மணித்தியாலம் எடுப்போம், 3-4 மணித்தியாலம் உட்கார வச்சு விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி அங்கே போய் மறுபடியும் அதே தான். என்ன கண்டாவை இருக்கிறத எப்படி நீங்கள் இல்லாமக்குவீங்க, கண்டாவை இருக்கிறத இல்லாமல் ஆக்கவே இல்லாது. ஸ்பெஷலான அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருந்தாலே தவிர. உதாரணமாக ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 3 பேரை திருமணம் பேசினதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேர் திருமணம் பேசினதா சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க 2 பேரும் பொருத்தமாகாதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒருவரை சொல்கிறாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா அங்க சொன்ன உடனே ஃபாத்திமா சொல்கிறாங்க, சொன்ன உடனேயே ஃபக்கரிஹ்து, நான் வெறுத்துட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனேயே நான் வெறுத்து விட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் அழுத்தமாக நீங்கள் முடிங்கன்றாங்க. அதுக்கு பின்னால் ஃபாத்திமா சொல்கிறாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ், நான் அதாவது ஃபக்தபத்து பிஹி, அவரை கொண்டு பெருமிதம் அடைந்தேன். அது வஹீயுடைய கட்டளையின் காரணமாக அவங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதிக்காக போட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி நடந்தாலே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மேலே போவதில்லை. அப்போ ரசூல் அங்கே கேட்குறாங்க, அவங்க உங்களுக்கு தந்த மகரை திருப்பி கொடுப்பீங்களா? மகர் ஒரு தோட்டம், மகர் ஒரு தோட்டம், அதை திருப்பி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க பல் அசீது, அதையும் கொடுத்து கூடுதலாக கொடுக்குறேன்றாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் சொல்கிறாங்க, அதையும் நான் கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் என்ன செய்கிறேன், நான் கொடுக்குறேன். நாங்கள் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் போனவரும் இந்த பொம்பளையோட யாரும் வாழ்வாங்களா, இவ்வளோ பிடிவாதத்தை பாருங்கள். அப்படியே நீங்கள் ரசூல் நாங்கள் பேசுகிறதா ஒரு செய்தி வருது, நமக்கு இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்தால் தீர்வை சொல்லி போட்டு பிரச்சனையை ஊர்வலாக பரத்திடுவோம். சரியா? இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் ரசூல் அவர் வராரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு தலாக் பண்ணிருங்க. நாங்கள் தலாக் பண்ணிவிட்டு அவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே அவங்க திருப்பி தரக்கூடிய தோட்டத்தை எடுப்பது எனக்கு ஹலாலான்னு கேட்டாங்க. அவங்க திருப்பி தரக்கூடிய தோட்டத்தை எடுக்கிறது எனக்கு ஹலாலான்னு. எப்படிப்பட்ட சிறப்பான கணவர்! அந்த நேரத்துலையாவது உணர்ச்சி பொங்கி, இவ்வளோ நல்ல ஒரு மனுஷனை தானே என்ன உங்கள் வானான்ற நம்ம இங்கே 5 நிமிஷம் தான் பேசுவோம், அவங்க 10 வருஷம் வாழணும். அதுக்குள்ளே விளங்கிட்டா 10-15 வருஷம் வாழணும், 24 மணி நேரம் பார்க்கணும். அதில் உள்ள வெறுப்பை தான் அந்த பெண்மணி சொல்கிறான். சிலபஸை நம்ம அங்கிருந்து எடுத்தோம்டா இதே மெத்தடில் தான் என்ன செய்யும், நம்ம போய்கொண்டிருக்கும். தீர்வு சில நேரங்களில் விவாகரத்து என்பதனால தான் விவாகரத்தை ரசூலுல்லாஹ்களோட இணைச்சி அல்லாஹ் பேசுகிறான். என்ன, யா ஐயோ நபி இதா தல்லக்துமுன் நிசா, நபியே நீங்கள் நபி மனைவிமார்களை விவாகரத்து செய்தாலன்னு யாரோட பேசுகிறான், ரசூலுல்லாஹ்களோட இணைச்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறு நம்ம படிக்கிற டைமில் அடிக்கடி என்ன சொல்லுவோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாசல் படியை மாற்ற சொன்னாருன்னு சொல்கிறோம். அப்போ எல்லா இடங்கள் உமர் ரலியல்லாஹு தண்ட மகனுக்கு ஒருவரை விவாகரத்து செய்ய சொன்னாங்கன்னு சொல்கிறோம். சில நேரங்களில் நல்ல பெண்களாக இருந்தாலும் அவங்க 2 பேருக்கு இடையில் உள்ள பொருத்தமின்மையால் விவாகரத்து தான் என்ன செய்யும், தீர்வாக அமையும்.
இப்போ நம்ம சிலபஸில் சரியாக இருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான இடங்களில் சொன்ன தீர்வு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போவதற்கு தீர்வு காண்றதல்ல, பொறுமை தான் தீர்வு. இதுக்கு என்னன்னு தேடியே போகாதீங்க. பெரும்பாலும் நீங்கள் தேடி போகிற பிரச்சனைகளுடைய தீர்வு விவாகரத்தாக தான் இருக்கும். தேடி போகாத அளவில் நீங்கள் சபர் செஞ்சு வளர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு பின்னால் அல்லாஹ் பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான் என்பது நம்ம புரிந்து. இந்த சக்ஸஸ்ஃபுல்லுன்ற வார்த்தை கூட பெரிய டேஞ்சரான வார்த்தை தான். சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்னா என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான், மெசேஜ் பண்ணிக்கிறது வழங்கிட்டா 2 பேரும் கடைசி வரைக்கும் அன்பாகவே வாழ்ந்துட்டு போகிறது, இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்னு நினைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, எனவே 3வது மிக முக்கியமான அம்சம், குர்ஆன்லையும் சுன்னாலையும் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தீர்வு தனித்துவமான தீர்வு என்பதை விட பொறுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளாரிடத்தில் வந்த 30-40 செய்திகளை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ரசூலாவோட வழிகாட்டலை நீங்கள் பார்க்கலாம். நான் அப்பப்போ சொல்கிறேன், ரசூலாங்கள்ட்ட வந்த வழிகாட்டல்கள் எல்லாவற்றிலும் இந்த செய்திகளை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, பல குடும்ப பிரச்சனைகளுக்கு பின்னால் மார்க்கம் மெச்சாக இருந்தும் கேரக்டர் மெச்சாக இருந்தும் அவங்களுக்குள்ள பொறுத்துக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் ரலியல்லாஹு விவாகரத்து பண்ணுறாங்க. அல்லாஹ் ஸைத் ரலியல்லாஹுவோட பேரை குர்ஆன்ல சொல்கிறான். அந்த மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், முந்தின வந்த அனுபவத்திலிருந்து முடிக்கப்படாத முடிவுக்கு வருவோம். இப்போ ஸைத் ரலியல்லாஹு போட்ட சிறப்பான ஒரு நபித்தோழர் விவாகரத்து பண்ணினா நமக்கு என்ன முடிவு வரும், இப்படி தான் நல்ல ஒருத்தரோட கூட அவங்க ஒழுங்காக என்ன செய்யலை, வாழலை, அதனால் உங்களுக்கு செட் ஆகாது அனுபவம். ஒருத்தருக்கு பொருத்தமில்லாத இன்னொருத்தருக்கு என்ன செய்யும், மிக பொருத்தமாக சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் குர்ஆன் சுன்னாம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதி. அடுத்தது என்ன என்று சொன்னால், இந்த செல்வாக்கு செலுத்தினதில் இன்னும் ஒரு மிக முக்கியமானது நிறைய தாயிஃபான ஹதீதுகள், மார்க்க உரைகள் பேசப்படுகிற நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த கயிறு ஹதீஸ் சொன்னேன், இது மாதிரி சில தாயிஃபான ஹதீதுகள். என்ன ஆச்சரியம்டா, சஹீஹான ஹதீதுகள் நிறைய புகாரி முஸ்லீமில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக இருக்குது. ஆனால் அது மிடிலாக நிற்கும், ஒரு நடுவில் போகிற மாதிரி என்ன செய்யும், அது நிற்கும் 2 சைடையும். இந்த ஒரு பக்கத்துக்கு வளைஞ்சிகண்டு போகிற சில பலகீனமான ஹதீதுகள் இருக்கு. அந்த ஹதீதுகள் கூடுதலாக பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக, அதாவது முதலாவது சொல்லிடுவோம், ஒரு சஹீஹான ஹதீஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தவறான விளக்கம், இந்த ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம விளங்கப்படுத்துறது தவறாக சில பொழுதுகளில் விளங்கப்படுத்திடுறோம். எப்படி என்று சொன்னால், எனவே எந்த மனைவி கணவனுக்கு நற்சான்றிதழ் வழங்குகிறாரோ அவர் தான் சிறந்தவர். அந்த ஹதீஸில் அப்படி இருக்குதா? இல்லை. மனைவி சான்றிதழ் வழங்கினா தான் நல்லவர்னு அந்த ஹதீஸில் என்ன இல்லவே இல்லை. நீங்கள் மனைவிட்ட நல்ல முறையில் நடந்து கொண்டா தான் நீங்கள் என்ன நல்லவர்னு அந்த செய்தி இருக்கிறதே தவிர, மனைவி சான்றிதழ் வழங்கினாலும் சரி சான்றிதழ் வழங்கவில்லை என்றாலும் சரி நீங்கள் என்ன, அதாவது நல்லவர் தான் நல்ல முறையில் நடந்து கொண்டீங்கன்னு சொன்னான். இப்படி ஒரு விளக்கத்தை எனக்கு தெரிந்து குர்ஆன்லேயோ சுன்னாலேயோ சஹாபாக்களதிலேயோ நம்ம பார்க்க முடியாது. மனைவி யாருக்கு நற்சான்றிதழ் வழங்குகிறாரோ, அதாவது முதலாவது தஸ்கியா எடுக்கணும் வைஃப்ட்ட தான், சரியா? அந்த இதை எடுத்தால்தான் அவர் சிறந்தவர். அவங்க ரிஜெக்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா இவர் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் அவர் நிராகரிக்கப்பட்டவர் என்ற செய்தி எங்கேயும் இல்லை. நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் தான் அந்த செய்தியில் இருக்குது. ஹைருக்கும், உங்களில் மிகவும் சிறந்தவர், ஹைருக்கும் லிஅஹ்லிஹி. இப்போ உதாரணமாக இதே எல்லா ஹைருக்கும் எல்லா ஹதீஸ்லேயும் நம்ம இதே விளக்கத்தை கொடுப்போமா? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் மிகச்சிறந்தவர் குர்ஆனை கற்பித்தவர். ஊர் ஃபுல்லாக சொல்லுது இவர் ஒழுங்காக குர்ஆனை கற்பிக்கலைன்னு, அப்போ நீ நல்லவன் தான், நீ நல்லா செஞ்சிருந்தேன்டா. ஊர் சொல்லணும் அவசியம் அதில் இல்லை. உங்களில் மிகவும் சிறந்தவர் குர்ஆனை கற்பித்தவர். ஊர் சிறப்பில்லைன்னு சொன்னாலும் நீ சிறந்தவன் தான், நீ சரியாக செஞ்சியேண்டா. அதே போல் ஹைருக்கும் லிஅஹ்லிஹிண்டா, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர். மனைவியோட சிறப்பாக நடந்து கொள்ளுங்கன்னு அதை சொல்லுது. நீங்கள் உங்களோட குடும்பத்தோட சிறப்பாக நடந்து கொள்ளுன்னு சொல்லுது. அடுத்த மனைவியை மட்டும் சொல்லலை, அது தாயை சொல்லுது, தங்கச்சியை சொல்லுது, முழு குடும்பத்தையும் சொல்லுது, பிள்ளைகளை சொல்லுது. அவர்களோட நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா நீங்கள் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிற இடத்தை பார்க்கிறோம். ஒரு சகோதரர் இந்த மார்க்க ஒரு உரையில் நம்ம இதை சொல்லி முடித்த உடனே மிகவும் உருக்கத்தோட ஜஸாக்கல்லாஹ் இருந்த விளக்கத்துக்கு, ஏன் தெரியுமா, என் பக்கத்து வீட்டில் ஒருத்தரிக்கிறாரு, அவர் சரியான மாதிரி குடிப்பார், அதுபோல் என்ன ரொம்ப மோசமாக நடந்து கொள்வார். ஆனால் மனைவியை கவனிக்கிறதுல அவருக்கு அடிக்க ஆளே இல்லை, அப்படி கவனித்து வச்சுக்கிறார். அவங்களும் இந்த கணவனை புகழாத நாளே இல்லை. என்னைய மாதிரி ஒரு கணவன் கிடைப்பாரா அப்படி இப்படி என்று சொல்லி புகழாத நாளே இல்லை. ஏன மனைவி என்னை இகழாத நாளே இல்லை. நான் என்ன 5 நேரம் தொழுகிறத்தில் கொஞ்சம் கடுமையாக இருப்பேன். நல்ல மனிதர் தான், அவர் அஹ்லாக்கானவர் தான், எல்லாம் சரி தான். கொஞ்சம் மார்க் ரீதியாக இவர் எந்த அளவுக்கு அதாவது எப்படி நடக்கான்னு தெரியலை. ஆனால் அவர் சொன்ன சாட்சியத்தை வச்சு சொல்கிறேன், நல்லவன் நடக்கிறேன். என் மனைவி எனக்கு எப்போ என்ன இந்த மாதிரியான ஒரு சான்றிதழ். இப்போ யார் சிறந்தவன் இந்த ஹதீஸை வச்சு நான் ஒரு கன்ஃபியூஷனில் என்ன செய்தேன் இருந்தேன். ஒன்றில் இவர் அந்த நிலைமைக்கு போகணும்,
இவர் ஒன்றில் அந்த நிலைமைக்கு போகணும். எந்த நிலைமைக்கு போனால் நான் சிறந்தவன்ற முடிவில் நான் ஒரு குழப்பத்தில் இருந்தேன்னு என்ன செய்கிறாரு சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவரோட மனைவி நல்ல சான்றிதழாக கொடுத்தா. நம்ம தலாக் பண்ண சொன்னான்னு சொல்கிறோமே, உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன முடிவுக்கு வந்து வேணும், மனைவி இந்த கணவருக்கு இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கெட்ட சான்றிதழ் கொடுத்துட்டா. இப்போ யார் கெட்டவர்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன கெட்டவர் என்று சொல்லணும். ஏன் மனைவி கெட்ட சான்றிதழ் கொடுத்துட்டாங்களே. அப்போ எனவே கெட்ட சான்றிதழ் கொடுத்தா கெட்டவர்ன்றதும் நல்ல சான்றிதழ் கொடுத்தா நல்லவர்ன்ற சிந்தனையும் நம்ம ஒரு ஹதீஸுக்கு கொடுத்த தவறான சிந்தனையை தவிர வேறு எதுவுமே இல்லை. சான்றிதழ் தரணும் என்றதில்லை, ஆனால் நம்ம சிறப்பாக நடக்கணும் என்றது வாஜிப். அவர்களோடு சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும். நான் என் குடும்பத்தோடு சிறப்பாக நடந்து கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம்.